சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? வாழ்க்கையில் உன்னுடைய அதிகமான கவலையே என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை சாயி. எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திற்கும் என்னை எல்லோரும் திட்டிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். என்னை எப்பொழுதுதான் சாயி எல்லோரும் புரிந்து கொள்வார்கள்? நானும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் இப்பொழுது என்னை புரிந்து கொள்வார்கள், அப்பொழுது என்னை புரிந்து கொள்வார்கள் என்று ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இல்லை. உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. எல்லா நிமிஷத்திலேயும் எல்லோருமே உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார்கள் என்று நினைத்து கவலைப்படுகிறாய். ஏன் என்னிடம் வந்து என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை சாயி, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று புலம்புகிறாய்? உன்னை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் என்ன, புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன? நீ இங்கு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இல்லையே. நீ ஒன்றும் தவறும் செய்யவில்லையே. நான் இதை செய்தேன், இதை செய்யவில்லை என்ற நீ சொல்லும் அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய பெரிய தவறுகளையோ இல்லை சிறிய தவறுகளையோ செய்யவில்லையே. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கிறது, அதை செய்தாய். அதுவும் கெட்ட விஷயம் இல்லையே, நல்ல விஷயம். அது மற்றவர்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? எல்லா நிமிஷமும் சரிதான், ஒரு அற்புதம் நடக்கும். எல்லா விஷயமும் சரிதான், ஒவ்வொரு மாற்றங்கள் நடக்கும். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூடிய விரைவாகவே மாற்றங்கள் நடக்கும். நீ எந்த விஷயத்தை எல்லாம் தேடி தேடி ஓடினாயோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காதோ என்று நினைத்து வருத்தப்பட்டாயோ, அது கிடைக்கும். இப்பொழுது உன்னை நம்பாமல் இருக்கிறார்கள் பார். நீ எது செய்தாலும் நீ இதெல்லாம் செய்ய மாட்ட, அதெல்லாம் செய்ய மாட்ட அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்காகவும் தலை நிமிர்ந்து, அவங்க எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு தலை நிமிர்ந்து நீ வாழதான் போகிற. நான் உன்னை சந்தோஷமாக வைக்கத்தான் போகிறேன். ஏற்கனவே உன்னை நிறைய உன்னை சுற்றி இருப்பவர்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள். நீ என்ன கேட்கிறாய்? உண்மையான அன்பு, பாசம், அதுதான் கேட்கிறாய். ஆனால் இங்கு யாருக்கும் அதை கொடுப்பதற்கு கூட மனமில்லை. போலியானதையே உனக்கு தருகிறார்கள். போலியானதை தானே தரட்டுமே, விடு. நீ நல்லதை கொடு, அவர்கள் கெட்டதை கொடுத்தால் அதை தூக்கி போடு. அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகளை இந்த சாய் கொடுக்க வேண்டுமோ கட்டாயமாகவே கொடுப்பேன். உன்னுடைய வாழ்வில் நீ படும் ஒவ்வொரு பாட்டுக்கும், ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் நீ யார் காலிலெல்லாம் போய் விழுந்து என்னை நம்புங்கள் 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 என்று கேட்டாயோ, அவர்கள் எல்லோரும் உன்னை நம்ப மாட்டேன் என்று வெறுத்து உன்னை தவறான வார்த்தைக்குள் பேசினார்களோ, அவர்கள் எல்லோருமே சரிதான். வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் கூடிய சீக்கிரமாக மாறும். யாரெல்லாம் உன்னை நம்பவில்லை, உண்மையாக இல்லை என்று எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நம்பவில்லை, அவர்கள் நம்பவர்கள் என்று புலம்புவதையெல்லாம் விட்டுவிட்டு என்னை யாரும் நம்ப வேண்டாம், நான் என்னுடைய இஷ்டத்திற்கு இருக்கிறேன் என்று நீ சந்தோஷமாக இரு. யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. காலப்போக்கில் எல்லோரும் உன்னை நினைத்து கொண்டிருப்பார்களா? தங்கமே, இவர்கள் எனக்கு சரியில்லை, அவர்கள் எனக்கு சரியில்லை, இவர்கள் நான் சொல்வதை நம்பவில்லை என்று நீ நினைக்கிறாய் தானே? எதையுமே உன்னை யாரும் நம்பவில்லை, எந்த ஒரு நிமிஷமும் யாரும் உன்னை நம்பவில்லை என்று நினைக்கிறாய் தானே? விடு, அப்படியே இருக்கட்டும். யாருமே உன்னை நம்ப வேண்டாம். நான் உன்னை நம்புவதற்காக இருக்கிறேன் அல்லவா? தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது தானே? தெய்வம் உன்னை நம்பும். யார் வேண்டுமானாலும் உன் மீது பழியை போடலாம். நான் உனக்காக என்றுமே இருப்பேன், துணையாக இருப்பேன். பாதுகாப்பான விஷயங்களை உனக்கு அள்ளி கொடுப்பேன். ஒரு நாள் கூட நீ கெட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன். சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையின் மீது எல்லோருக்கும் கண் இருக்கிறது தான்.
இல்லை என்று நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லோருக்கும் கண்ணெல்லாம் இருக்கிறது தான். அவர்களுடைய கண் திருஷ்டி பொறாமைகள் எல்லாம் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறது. முதலாக நான் சொல்லும் விஷயத்தையாவது கேட்கப்பார். போய் தைரியமாக நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? எப்போ பார்த்தாலும் ஒரு சுற்றி போகிறதுக்கு கூட பயப்படுவேல்ல, சுற்றி போகிறதுக்கு கூட நீ பயப்படுவேல்ல. எலுமிச்சம்பழத்தை எடுத்து சுற்றி போடுனாலும் பயப்படுவ, மண் எடுத்து சுற்றி போடு அப்படின்னாலும் பயப்படுவ. எல்லா விஷயத்துக்குமே பயந்துட்டே தானே இருப்பேன். இனிமே பயப்படாத. பொறாமை பிடிச்சவங்களுக்கு மத்தியிலெல்லாம் வாழணும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை கேலி கிண்டல்லாம் செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நேராலாம் நீ வாழணுன்னா பொறாமையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கண்திஷ்டியெல்லாம் ஒன்றும் படக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா முதல்ல சுற்றி போடு. ஒன்று எலுமிச்சம்பழத்தில் இல்லைன்னா மண் எடுத்து சுற்றி போடு. நிச்சயமாக பொறாமைகள் உள்ள கண் பார்வையோ முற்றிலும் போகும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னை ஒரு ஆள் நம்புகிறாங்க, நம்பலை, அது முக்கியம் இல்லை. நீ நல்லவ, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக தான் செய்கிறேன்னு உன்னை படைச்ச தெய்வத்துக்கு தெரிஞ்சால் போதும், உனக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாருக்கும் போய் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். இன்று உன்னை நம்ப மாட்டேன் என்பார்கள், நாளை உன்னிடம் காசு பணமும் வந்துவிட்டது என்றால் ஓடி வருவார்கள். காசு இருக்கும் இடத்தில்தான் மதிப்பு அதிகம். அவர்கள் பொய்யே சொன்னால் கூட, காசு இருப்பவர்களிடம் பொய்யே சொன்னால் கூட நம்புவார்கள். ஏன்னா அவனிடம் காசு இருக்கு, உங்ககிட்ட காசு பணம் இல்லை. அதனால நீ உண்மை சொன்னா கூட நீ பொய் தான் சொல்ற, நீ பொய்யை தான் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. விடு விடு, யாரும் ஒன்று நம்ப வேண்டாம், எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். நீ தெய்வத்துக்கு நேர்மையா இருக்கியா? தெய்வம் உனக்கு நிச்சயமா நல்லது செய்யும். காலப்போக்கில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் முடிந்து இன்பம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் துவங்கும். எந்த நிமிஷமும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே, எந்த நிமிஷமும் அழுது கொண்டே இருக்காதே. எல்லா நிமிஷமும் மாறக்கூடிய ஒன்றுதான், மாறும். நம்பிக்கை மட்டுமே ஒருவனுடைய வாழ்க்கையில் தூக்கி நிறுத்துமே தவிர ஒரு நாளும் உனக்கு கஷ்டம் என்பது வராது. நம்பினால் நம்புகிறார்கள், நீ சொன்ன வார்த்தையை நம்பினால் நம்புகிறார்கள், நம்பாவிட்டால் போகிறார்கள். நீ நல்லவள் என்று யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பாகுகிறேன். நீ தேடும் ஒவ்வொன்றையும் நல்லபடியாகவும் சகல ஐஸ்வர்யங்களையும் உனக்கு நானே தரும் பொழுது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? அம்மா, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் முதலில் வெறுக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுக்காதே. உன்னுடைய மனதை முதலில் இனி வரும் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளை, ஒவ்வொரு நாளும் வசதியான நாளை. நன்றாக தூங்கு. எதையும் நினைத்து போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கு. ஒழுங்காக எந்திரித்து வேலையை செய். எல்லாமே சரியாக செய். நாளுக்கு நாள் எல்லாமே திருப்தியாகவே நடக்கும். நான் இன்று மட்டுமல்ல, எல்லா நிமிஷமும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் சகல ஐஸ்வர்யங்களையும் கண்டிப்பாகவே நான் தருவேன். ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இது தரமாட்டேன், அது தரமாட்டேன் என்று நான் சொல்லவும் மாட்டேன். நான் தராமல் இருக்கவும் மாட்டேன். மனதுக்குள் அத்தனை காயங்கள், மனதுக்குள் அத்தனை வேதனைகள் எல்லாமே போகும். எல்லா கஷ்டமும் தீரும். எல்லா கஷ்டமும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போய் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறுவாய். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து உன்னை மனதால் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றி நான் வாழ வைப்பேன். இந்த சாய்நான்
ஓம் சாய்ராம்.